ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ அப்டேட் ஒண்ணு குடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான சர்க்குலர் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்குலர்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன டீடைல் அப்படிங்கிற ஃபுல் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம கீழ இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நியூ அப்டேட் என்ன சர்க்குலர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தின டீட்டெயிலா இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பிஎஃப் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு உங்களோட கம்பெனி சைட்ல வந்துட்டு பிஎஃப் அக்கவுண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது தப்பா வந்து என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் இருந்தா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீடைல் வந்து குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு சின்ன அப்டேட் ஒண்ணு குடுத்திருக்காங்க. ஸோ அத பத்தின டீடைல இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அந்த சர்க்குலர வந்து ஓப்பன் பண்றேன். இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/4/2020ல வந்துட்டு அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த சர்க்குலர்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல வந்துட்டு ஏதாவது தப்பா வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கீழ குடுத்திருக்கிற இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ட வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்த வந்து ஆன்லைன்ல வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற டீடைல தான் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து மெயினா குடுத்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ உங்களுக்கு பிராக்டிகலா வந்து சொல்லி தரேன். ஸோ அதாவது நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்ல வந்து என்டர் பண்ணும்போது, இந்த மந்த், இயர், டேட் இந்த 3ல ஏதாவது ஒண்ணு தப்பா என்டர் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டையோ இல்ல மந்த்தையோ வந்து தப்பா வந்து என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட் டீடைலும் தேவை கிடையாது. நீங்க வந்து ஆன்லைன்ல ஈஸியா வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டீடைல இதுல ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இதுல அப்டேட் குடுத்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட் டீடைலும் கேட்காது. மத்தபடி உங்களுக்கு வந்துட்டு இந்த டேட் ஆஃப் இயர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு இயர்ல வந்துட்டு 1 இயர்க்கு மேல தப்பா வந்து டீடைல் வந்து என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ப்ரூஃப் வந்து கேட்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து நான் இப்போ டிஸ்ப்ளே பண்றேன். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 81ன்னு இருக்குது. 1981 இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ 91 போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1991 வந்து நான் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். 10 இயர்ஸ் வந்து டிஃபரெண்ட் இருக்குது. ஸோ இப்போ டன் குடுக்குறேன். டன் குடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது மாரி ஒரு பாப்பப் அலர்ட் ஒண்ணு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்த வந்து சேஞ்சஸ் பண்றதுக்கு வந்து ரிக்வெஸ்ட் குடுத்திருக்கீங்க. ஸோ அத வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, கீழ குடுத்திருக்கிற இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அதாவது உங்களோட டிசி நீங்க வந்து ஸ்கூல் படிச்ச சர்டிஃபிகேட்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா, அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ட வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைல்ல வந்துட்டு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அத வந்து குடுத்திருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட். நெறைய பேர்ட்ட இப்போ ரீசென்ட்டா உள்ளவங்ககிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். ரொம்ப பழையவங்க கிட்டலாம் சர்டிஃபிகேட் இருக்காது பர்த் சர்டிஃபிகேட். ஸோ அது மாரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சர்க்குலர்ல ஒரு அப்டேட் குடுத்திருக்காங்க. அத உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்போர்ட். உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்தது அப்படின்னா, அதோட ஃப்ரண்ட் பேஜ வந்து ஸ்கேன் பண்ணி அத வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா வந்து இத வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இத வந்து நான் க்ளோஸ் பண்றேன். இத வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ட வந்து அப்லோட் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்லோட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்காது. ஸோ நீங்க வந்துட்டு இதுல டேட் ஆஃப் இயர வந்து 1 இயர் தப்பா என்டர் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல தான் வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ட வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அத அப்லோட் பண்ணாம உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ண முடியாது. டேட் ஆஃப் இயர்ல மட்டும். மந்த்தோ, டேட்டோ தப்பா இருந்தது அப்படின்னா, அதுல வந்து நீங்க ஈஸியா வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். பட் இயர்ல வந்து தப்பா குடுத்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சர்க்குலர வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்குலர்ல வந்து என்ன டாக்குமெண்ட் இருந்தா நீங்க வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்த வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பர்த் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் இந்த 3 டாக்குமெண்ட் தான் குடுத்திருந்தாங்க. பட் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட எஜுகேஷன் ரிலேட்டட் அதாவது உங்களோட டிசி இல்ல மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அப்படி ஏதாவது ஒரு மார்க் ஷீட் இருந்தா கூட அத வச்சு நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டால வழங்கப்பட்ட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணி அந்த மாதிரியான டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் மூலமாவும் நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி சொன்னதுதான். அதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனி ரிலையபிள் டாக்குமெண்ட் இஸ் யூஸ்ட் பை த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டையும் யூஸ் பண்ணி நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்ட்ட வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது. ஒரு ஏஜ் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். ரொம்ப முன்னாடி உள்ள ஆட்களுக்குலாம் வந்து
பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்குவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த கோர்ட் வந்து அங்கீகரிக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை வந்து இந்த கோர்ட் வந்து அங்கீகரிக்குது அப்படின்னு வந்து சைன் போர்டு கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து சைன் போர்டு கொடுத்தா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட்டையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இதுதான். ஸோ இந்த அப்டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் இந்த அப்டேட் வந்து கொடுக்கல. இந்த அப்டேட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டை வச்சு நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை இயர்ஸ்க்குள்ள வந்து நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளஸ் ஆர் மைனஸ் இதுல வந்து கொடுத்துருக்காங்க பிளஸ் ஆர் மைனஸ் 3 இயர்ஸ். அதாவது உங்களோட டேட் ஆஃப் இயர் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளஸ் 3 இயர்ஸ் அதிகமா வந்து போட்டு தப்பா கொடுத்துருக்கலாம். இல்ல வந்து 3 வருஷம் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கம்மியா என்டர் பண்ணியிருந்தாலும் ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து சேஞ்சஸ் பண்றதுக்கு நீங்க வந்து ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்க அப்லோட் பண்ணி கூட நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 இயர்ஸ்க்கு மேல வந்து உங்களோட டேட் ஆஃப் இயர்ல வந்து தப்பா ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி மேல உள்ள டாக்குமெண்ட் வந்து நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு அந்த 3 இயர்ஸ்க்கு உள்ளதான் உங்களோட டேட் ஆஃப் இயர் வந்து தப்பா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டே போதும். இப்போ 3 வருஷம் கம்மியா வந்து என்டர் பண்ணியிருந்தாலோ இல்ல 3 வருஷம் அதிகமா என்டர் பண்ணியிருந்தாலோ நீங்க வந்துட்டு அந்த ஆதார் கார்டை யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஈஸியா வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து ஆன்லைன்ல டிஜிட்டலைஸ்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி டைரக்டா டவுன்லோட் பண்ணி அப்படியே வந்து அப்லோட் பண்ணிடாதீங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டிஜிட்டல்ல வந்து ஆன்லைன்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஓப்பன் ஆகும். பிடிஎஃப் ஃபைல நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது அது வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அது மாதிரி பாஸ்வேர்டு கேட்கிற டாக்குமெண்ட் வந்து இதுல வந்து அப்லோட் பண்ணாதீங்க. அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்ல வந்துட்டு அதை வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தோ அதை வந்து ரீஸ்கேன் பண்ணி அதை வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஒரிஜினல் ஆதார் கார்டு அப்படியே இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுல எந்த பாஸ்வேர்டும் இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு அடுத்து வந்து சர்டிபிகேட்ல எஸ் ஆர் நோ ஒரு பாப்அப் கேட்கும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் இது வந்து உங்களோட எம்ப்ளாயருக்கு போகும். உங்களோட எம்ப்ளாயர் அதை பார்த்து வெரிஃபை பண்ணணும். அதை வெரிஃபை பண்ணி அவங்க வந்து அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போகும். பிஎஃப் ஆஃபீஸ்ல அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இயர் வந்து சேஞ்சஸ் ஆயிரும். சேம் டைம் உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து லிங்க் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்கிற அப்டேட். ஸோ இந்த சர்க்குலர் வந்து அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல உங்களோட டேட் ஆஃப் இயர் வந்து தப்பா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து இந்த கரெக்ஷனை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இயர்ல வந்துட்டு 3 இயர்ஸ்க்குள்ள வந்து தப்பா வந்து என்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட டீடைலை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.